ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் தான் நமக்கு இவ்வளோ நாளாக புரியாமல் இருந்த எல்லா விஷயத்தையுமே ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் சில பேர் எபிசோடோட டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் அனிமேவோட எபிசோட் டைமே ரொம்ப கம்மி தான். அதனால தான் என் எக்ஸ்பிளைனிங் டைமிங்கும் கம்மியாக இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 11. ஹெட் மாஸ்டர் வால்பர்க் ரொம்பவே கார்னர் பண்ணப்படுறாரு. ஸோ வர வழியே இல்லாமல் அல்டிமேட்டான தேர்ட்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி வேர்ல்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரையும் சேர்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேஜிக் ஸ்பெல் ஆக்டிவேட் பண்றாரு. பட் வால்பர்க்கும் சாகல, இன்னசென்ட் ஜீரோவும் சாகல. பார்த்தா இன்னசென்ட் ஜீரோ டைமை ரீவைண்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டான். வால்பர்க் இப்போ சாகிற சுச்சுவேஷன்ல இருக்காரு. பட் நம்ம ஹீரோ கரெக்டான டைமிங்ல இன்னசென்ட் ஜீரோ மூஞ்சிலே கிக்க விட்டு வால்பர்க்கை காப்பாத்துறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்கிட்ட கேட்டீங்கல்ல, என்னோட ஸ்ட்ராங்கான எதிரியை ஃபேஸ் பண்ணா என்ன பண்ணுவேன்னு. அவங்க மூஞ்சிலே நான் பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மாஷ் உண்மையிலேயே ஆசம், என்ன கால ஆட்டி பறந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. வால்பர்க்கோட அந்த மேஜிக் சுருங்கிடுச்சுன்னா அது டைம் ரீவைண்ட் மேஜிக்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கால்டோ, நான் உன்னை இங்க இன்சார்ஜா விட்டுட்டு போறேன். வால்பர்க்கு ஏன் ஹெல்ப் தேவை அப்படின்னு ரோய் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். மிஸ்டர் வால்பர்க், நான் வர வரைக்கும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். மாஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் தேடி வந்ததை ஒன்னதான் ஹெட் மாஸ்டர் கேட்கவும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு என்ன சொல்லி தான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் தாத்தா மாதிரியே தான் இவன் என்னையும் ட்ரீட் பண்றான். என்ன காப்பாத்தவா இவன் வந்திருக்கான் அப்படின்னு வால்பர்க் பாக்குறாரு. என்ன பார்க்க நீயே தேடி என்ன வந்தது ரொம்ப சந்தோஷம் மகனே, இப்போ என்கிட்ட வா அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கூப்பிடுவோம். என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ வரலன்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி டார்க் மேஜிக்கை வச்சு வால்பர்க் அவன் பிடிச்சிருந்தான். வால்பர்க்கோட ஸ்பெஷல் மேஜிக்கை இன்னசென்ட் ஜீரோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான். ஆல்ரெடி இவன் மாஸ்டர் ஆடமோட மேஜிக்கையும் இவன் அப்சர்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அந்த டார்க் மேஜிக்கை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து வால்பர்க்கை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் அவன் ஸ்பெஷல் மேஜிக்கை அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு வால்பர்க்கோட மேஜிக்கை இப்ப இன்னசென்ட் ஜீரோ யூஸ் பண்றான். பேஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணுவான். வால்பர்க் யூஸ் பண்ணதை விடவும் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட பவரா இது, இவன் கிட்ட எவ்வளவு மேஜிக் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. பயமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட போறேன். அடுத்தது நீ தான் மாஷ் பேண்டட் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், மாஷ் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, அவனையும் இவன் பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி வால்பர்க் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ செம்ம ஃபாஸ்டா போய் அவன் மூஞ்சிலே கிக் பண்ணி எல்லாத்தையும் பண்றான். பட் இன்னசென்ட் ஜீரோக்கு பெருசா எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ கிக் பண்ண போகவும் டார்க் மேஜிக் யூஸ் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நம்மளோட பவர் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ பேசிட்டு இருக்கும் போதே இன்னசென்ட் ஜீரோ பாடி ஒரு மாதிரி ஆகுது. அவன் பாடி லிமிட்டை விடவும் அவனோட மேஜிக்கல் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் அவனுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு வால்பர்க் பாக்குறாரு. நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் ஆகணுங்கிறது தான் என்னோட கோல். சாகாம பியூட்டிஃபுல்லா பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ சொல்லியிருப்பான். இப்பதான் வால்பர்க்கு புரியுது, அவன் எல்லாரோட மேஜிக்கையும் திருடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான். பட் அவன் பாடியால அதை ஹோல்ட் பண்ண முடியல. அதனால தான் நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாடியை தேடி அவன் வந்திருக்கான். நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீ ஒரு இன்கிரீடியன்ட் தான், நீ எனக்கு தான் சொந்த மாஷ் அப்படின்னு சொல்லி இன்னசென்ட் ஜீரோ சொல்லவும், அவன் லைஃபை என்ன பண்ணணும்னு அவன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு வால்பர்க் சொல்லவோ, அவர் என்ன சொல்றாரோ அதே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக்கே யூஸ் பண்ண முடியாத ஒண்ணு இந்த உலகத்துல வாழ கூட விட மாட்டாங்க. ஹீவன் மாஸ்டர் ஆடம் கூட மேஜிக் இல்லாதவங்களை சப்போர்ட் பண்ணாரு. ஆனா மேஜிக் இல்லாதவங்களை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவரால் அதை தடுக்க முடியல. அப்படிதான் வால்பர்க் அப்படின்னு சொல்லி டக்குனு அட்டாக் பண்ணவும் வால்பர்க்கை டக்கு நம்ம ஹீரோ காப்பாத்திருந்தான். இந்த வேர்ல்டுல மேஜிக் தான் எல்லாமே அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான மேஜிக் யூசர்னா அது நீ தான். பட் நீ ரொம்ப மோசமானவனா இருக்க. ஒன்றை மட்டும் நான் தோக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்போ கண்டிப்பாக எல்லாரும் என்னை ஏற்றுப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் உனக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேம்மா. என்னோட புது பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட பாடியை நான் ரெடி பண்ணிட்டு வரேன். அப்புறம் நான் போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டுமாச்சும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ ஒரு ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுறான். அது ஸ்ட்ரைட்டாக ஈஸ்டர்ன் அகாடமியை தான் போய் அட்டாக் பண்ணுது. பட் அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிருது. நம்ம இந்த எல்லா மான்ஸ்டரையுமே தோக்கடிச்சிட்டோம். அவன் அதுங்களை தோயிட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இன்னசென்ட் ஜீரோ அவ்வளோ நல்லவனும் கிடையாது அப்படின்னு சொல்லி கால்டோ யோசிக்கிறான். பார்த்தா டிஃபீட் பண்ணப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய ஜெயண்ட் அவன் கிரியேட் பண்ணி விட்டுருதான். உனக்கு வாய் மட்டும் தான் ரொம்ப பெருசா மாஷ், செயல்ல காட்டு. மேஜிக் இல்லாம என்ன தடுப்பேன்னு சொன்னலாம், முடிஞ்சா முதல்ல அதை தடுத்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்ட் ஜீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஒரு சிட்டியவே அழிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு, மாஷோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கான ஒன்று தான் அவன் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு வால்பர்க் கீழே விழ போகவும் கரெக்டா ரைஹோ பிடிச்சிருந்தான். லெவலா டயத்துக்கு நான் உங்களை காப்பாத்திட்டேன் ரைஹோ சொல்லவும், கேர்ஃபுல்லா இரு மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கிருத்தாரு. என்னது மாஷா, அவன் இப்ப இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி ரைஹோ பாக்குறான். நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் தடுக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கான். வாய் ரொம்ப பெருசா இருக்கு, மேஜிக் இல்லாம என்ன தடுப்பேன்னு சொன்னல, முடிஞ்சா அதை தடுத்து காட்டு அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கிளம்பும் போதே ஸ்டாப்பா இருந்த டைமும் திரும்ப ரீவைண்ட் ஆயிருது. என்னாச்சு, எல்லாரும் இவ்வளவு நேரம் ஏதோ தூங்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. டைம் ரிவைண்ட் ஆச்சா, போச்சு, எல்லாருமே பயப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி லான்ஸ் பாக்குறான். அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும்போது யார் தான் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு மார்க்ரெட் சொல்றான். அது நம்ம ஸ்கூல்ல தான் டிஸ்ட்ராக்ட் பண்ண வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. வெளியே இருக்கிற காம்பவுண்ட் சுவர் அது உடைக்குது. பெரிய பாறை அவங்க மேல விழ போகவும் அண்ணா காப்பாத்தேன் லான்ஸ்க்கு அவன் சிஸ்டம் ஞாபகம் வரவும் கிராவியால யூஸ் பண்ணி அவன் அதை தடுக்கிறான். அவன் ஓடில அது என்னடா கட் சீன் அப்படின்னு சொல்லி டாட் கேட்கறான். சவுண்ட்ஸ் ரேவை யூஸ் பண்ணி மேக்ரோட் அதை வடிக்க வைக்கிறான். அந்த மான்ஸ்டர் இப்ப அரினாக்குள்ள வந்துருச்சு. அது செவத்தை உடைச்சாலே அது ஸ்டூடெண்ட்ஸ் மேல விழுந்து அவங்க இறந்துருவாங்க. மாஷ் எங்க போனா
அப்படின்னு சொல்லி லெமன் தேடிட்டு இருக்கா. டாட் எக்ஸ்ப்ளோபை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணா ஒரு பேரியர் வந்து தடுக்குது. திடீர்னு எப்படி பேரியர் வந்துச்சு அப்படின்னு டாட் பாக்குறான். அந்த பேரியர் எல்லா மேஜிக்கையும் நலிஃபை பண்ணிரும். சோ அது பிரயோஜனமே இல்ல. அந்த இன்னசென்ட் ஜீரோவோட ஆள் யாராவது அந்த மேஜிக் பேரியரை போட்டு எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஹார்டர் ஆல்ரெடி போயிருக்கான். ஆனா நம்மள அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்டமும் டாட்டா அங்க இருந்து போறாங்க. இந்த அரேனா விட்டு வெளியே போக முடியாதபடியும் பேரியர்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வரப்போற மான்ஸ்டரை நம்ம தடுப்போம் அப்படின்னு சொல்லி லான்ஸும் மார்கரெட்டும் ரெடியா நிக்கிறாங்க. அப்படியே போனா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி எல்லாரும் செத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி டாட் நினைக்கிறான். எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்திட்டு இருக்காங்க. ஐயோ நான் இன்னும் என் ஹனிமூனுக்கு கூட போலியே அப்படின்னு சொல்லி லெமன் கத்திட்டு இருக்கா. மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த மான்ஸ்டருக்கு எதுவுமே ஆகாதுதான். போச்சு எல்லாரும் கதையும் முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா அட்டாக் பண்ண வந்த அந்த மான்ஸ்டர் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆனா எப்படி அப்படின்னு ஃபின் பாக்குறான். யாரோ அதை பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்களா, அது மேஜிக் அப்படின்னு பார்க்கவும் இல்லையே மேஜிக் நலிஃபை பண்ற பேரியர் தான், அதை ஒர்க் பண்ண விடாது, கண்டிப்பா இது அவன் தான் அப்படின்னு சொல்லி அபல் சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரோட செயினை பிடிச்சி அதை பின்னாடி இழுத்துட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு லெமன் பாக்குறா. என்ன மீட் பண்ண அன்னையில இருந்து எனக்கு தெரியுமா, பட் இது பாசிபிள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபின் பாக்குறான். இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம ஹீரோ பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கூட அவன் டக் ஆஃப் வார் விளையாண்டுட்டு இருக்கானா, ஆனா அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒருத்தனை நம்ம அலோ பண்றதா, வேர்ல்டுல மேஜிக் யூஸ் பண்றவங்க இருக்கக்கூடாது இல்ல அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு பட் உண்மையிலேயே அது முக்கியமா என்ன, ஒருத்தரால மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா முடியலையோ, அது உண்மையிலேயே முக்கியமா. இப்போ அவன் ஒருத்தனால தான் நம்ம மொத்த பேரையும் காப்பாற்ற முடியும். நமக்காகவும் நம்ம ஸ்கூலை காப்பாற்றணும்னு தான் அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலே நம்ம ஹீரோவை இத்தனை நாள் எதிர்த்துட்டு இருந்தது. பட் இப்போ மொத்த ஸ்கூலுமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேர்ல்டோட எல்லா லாஸையும் ஒருத்தன் தான் ஓவர் ரைட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபின் பார்க்குறான். உன்னால முடியும்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மாஷ் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியா ஃபின்னும் கத்துறான். மாஷ் நல்லவள உனக்கு எதுவாகலாம் அப்படின்னு சொல்லி ஃபின் வரான். மேஷ் ஒன்று நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, இந்த என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு லெமன் சொன்னா. டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிரேப் ஆஃப் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வால்பர்க் கண்ணை திறந்து பாக்குறாரு. ரைஹோ அவரை சேஃப்டியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டான். ரைஹோ அப்படின்னு அவர் கூப்பிடுவோம். மாஷ் வின் பண்ணிட்டான், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நோப்லஸ் ஆப்ளிக் இந்த மேஜிக் ரூம்ல அதை அதிகமா ஃபாலோ பண்றது நீதான் மாஷ் அப்படின்னு சொல்லி வால்பர்க் நினைக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த நோப்லஸ் ஆப்ளிக்னா ஸ்ட்ராங்கானவங்க வந்து வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். உண்மையிலேயே நம்ம ஹீரோ தான் எப்பவுமே அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி வீக்கானவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை தான் ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.